பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவி கிட்ட டைவர்ஸ் வரையும் போனக்கூடிய மனிதருக்கும் தான் அதிகமான தொடர்பு இருக்கு. மனைவிக்குள்ள நல்ல அன்பு பெருகணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், ஏஎல்பி ஜோதிட ஆய்வாளர், வாஸ்து கன்சல்டன்ட். ஏன்னா உப்பை பற்றி ஏற்கனவே ஒரு தகவலை முன்ன வீடியோவில் போட்டோம், அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. ஸோ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா சொன்னதே செய்யும் உப்பு. என்னங்க சொன்னதை செய்யும் உப்புன்றீங்க? அப்போ சொன்னது எல்லாமே செய்யுமா அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு பல குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா என் பேச்சை என் பேச்சை எங்கள் வீட்டுக்காரர் கேட்க மாட்டேங்கிறாரு, என் பேச்சை என் குழந்தை கேட்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள், உணர்வு ரீதியான பிரச்சனைகள். ஏன்னா இன்னைக்கு நம்மளோட பிரச்சனை என்னன்னாக்கா, உணர்வு ரீதியான பிரச்சனையா, உடல் ரீதியான பிரச்சனையா, மன ரீதியான பிரச்சனை, செயல்பாடு சார்ந்த பிரச்சனையா, இல்லை பிரபஞ்சம் சார்ந்த பிரச்சனையா? ஸோ பிரச்சனையில இவ்வளோ வகைகள் இருக்கு. ஸோ இதை ஒரு தனி வீடியோவே போடலான்னு இருக்கேன். ஸோ அது இனி வருங்காலங்களில் இருக்கும். ஏன்னா நம்மளோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் அதை இலகுவா எந்த விதத்துல எந்த செக்மெண்ட்ல சரி பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நம்மளோட செக்மெண்ட் என்ன பிரச்சனைன்னு தெரியாம ஏதோ ஒன்று பண்றோம், அது ஏதோ ஒன்றுல முறையாக சரியாகுது அப்படின்றதுக்காக. ஏன்னா மருத்துவம் அப்படி என்னன்னாக்கா, ஒரு தத்துவம் கெட்டு போயிடுச்சுன்னா அதை மறுபடியும் அந்த தத்துவத்தை வர வைக்கிறதா மருத்துவம். அது பேர் தான் மருத்துவம். ஏன்னா தமிழ் மொழியில பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிக நுட்பமான மொழியெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ் மொழி சூட்சுமம் நிறைந்த மொழி. தமிழ் மொழியில பார்த்தீங்கன்னா மருத்துவம்ன்ற விஷயத்துக்கு அந்த தத்துவம், ஒரு தத்துவம் செயல்படல, அந்த செயல்படாத தத்துவத்தை மறுபடியும் செயல்படக்கூடிய ஒரு காரியத்தை தான் மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மருத்துவம்ன்ற ஒரு வார்த்தையிலே எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க பாருங்க நம்ம முன்னோர்கள். இப்போ நம்ம இந்த நம்மளுடைய குடும்ப விஷயத்துக்குள்ள வரும். அது என்ன சொன்னதை செய்யும் உப்பு இல்லையா? ஸோ இப்போ என்னன்னா குடும்பத்தை, ஏன்னா இந்த விஷயமே பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவி கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவங்க தான் சமையல்ல இருக்காங்க. ஸோ அந்த அவங்க சமைக்கும் போது சமையல்ல போடுறதுக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் கையில் உப்பு எடுத்து ஒரு 3 தரம், நான் செய்யும் சமையல் மிகவும் ருசியாகவும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் எங்கள் குடும்பத்தில் அன்பையும் மகிழ்ச்சியும் பெருக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவான எண்ணங்களோட எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும். ஸோ எங்கள் குடும்பம் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற உணர்வுகளை நீங்கள் கையில் வச்சு நீங்கள் ஒரு 3 தரம் சொல்லிட்டு அந்த உப்பை உங்கள் சமையலில் போட்டு பயன்படுத்தி பாருங்க. ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய, இதை சொல்வதற்கு ரொம்ப ஈஸி, கேட்கறதுக்கு ஈஸி, இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இதை வச்சு நாங்கள் கிட்டத்தட்ட டைவர்ஸ் வரையும் போனக்கூடிய அந்த ஒரு 4-5 வாடிக்கையாளரோட விஷயத்தையும் நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த குடும்பத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு, ஒரு ஒற்றுமை இல்லை. ஏன்னா பசங்க வராங்க, சாப்பிட்றாங்க, போறாங்க, சொல் பேச்சு கேட்கறது இல்லை. அவங்களுக்குள்ள அந்த உணர்வு ரீதியான தொடர்பு என்பது இப்போ எல்லாமே ஃபோனோட தான் நம்ம அடிக்ட் ஆயிருக்கோம். ஸோ அப்போ நம்ம உணர்வுகள் எல்லாமே ஃபோனுக்கும் மனிதருக்கும் தான் அதிகமான தொடர்பு இருக்கே தவிர மனிதனுக்கும் குடும்ப உறுப்பினருக்கும் உள்ள தொடர்புகள் இப்போ ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு சின்ன தமிழ் படத்துல கூட ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா அதை உப்பு, அவங்க பழைய படங்கள்ல சொல்லுவாங்க இல்லையா, நான் அவங்க வீட்டு உப்பு சாப்பிட்ருக்கேன், அவங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன், இந்த மாதிரியான விஷயம் இருக்கு. உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ உப்பு என்பது என்னன்னாக்கா நம்மளுடைய உணர்வுகளை, ஏன்னா உங்ககிட்ட உள்ள என்ன உணர்வு இருக்கோ அந்த உணர்வை அப்படியே உள்வாங்கி மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உப்புக்கு மட்டும்தாங்க இருக்கு. ஸோ அந்த உப்பை வச்சு நல்ல உணர்வுகளை உங்க சமையல்ல சொல்லும் போது, ஏன்னா இன்றைக்கு எல்லா சீரியலை பார்த்துட்டு நல்லா சீரியலு மற்ற எல்லா விஷயங்களும், ஏன்னா இன்னைக்கு சமூகமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு விஷயம்னா இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். பாசிட்டிவான அந்த மாதிரி நல்ல தகவலை சொன்னோன்னு வச்சுக்கல, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் லைக் பண்ணுவாங்க, 10 பேர் லைக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் சொல்ல வேண்டிய கடமை, தாம் பெற்ற இன்னும் பெருகை வைகம் அப்படின்ற பேரில் நம்ம தகவலை சொல்கிறோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் சமைக்கும் போது பெண்கள் குறிப்பாக கல்லுப்பை, நான் சொல்வது டேபிள் சால்ட் இல்லை, அது பேர் டேபிள் சால்ட். சால்ட் உப்பை டேபிள் சால்ட் தான் சொல்லுவாங்க. கல்லுப்பு, அதாவது கடல் உப்பு.
கடல்லேருந்து எடுக்கப்பட்ட உப்பு. அது காசு கம்மியாக தான் இருக்கும். முன்னாடிலாம் ரோட்டில் வித்துட்டு வருவாங்க. இப்போ கடல்லே இருக்கும். அந்த கடைகள்லாம் இருக்குது. அதை நீங்கள் வாங்கி ஒரு 3 தரம் உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு நல்ல பாசிட்டிவ் எண்ணத்தோட எங்கள் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் எங்கள் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பு பெருகணும், குழந்தைகளுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கும், இந்த சமையல் மிகவும் ருசியானதும் அனைவரும் விரும்பத்தக்க வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குழம்புல போட்டு நீங்கள் சமைச்சு இதை ஒரு 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 என்ன சொல்றது, இதை ஒரு பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம், இதை ஒரு வழிபாடு மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை இது ஒரு உங்களை வாழ்வியல்ல ஒரு ஒரு அங்கமாக கூட இந்த விஷயத்தை எடுத்து சமைச்சு நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தார் மட்டும் இல்லை, சப்போஸ் இந்த உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்க கூட உங்களுக்கு எப்போதும் ஒரு நன்றி உணர்வோடு இருப்பாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வம் அன்பும் ஒற்றுமையும் எல்லாம் பெருகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய இந்த யூடியூப் தொடங்கினதன் நோக்கமே என்னன்னாக்கா, நமக்கு இதுவரையும் வெளிவராத விஷயங்களை தான் நம்ம அதிகப்படியாக பகிர்வோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷங்கள் இது என் குரு மூலயமா நான் கொடுத்து அதை என்னுடைய வாடிக்கையாளருக்கு மட்டுமே பயன்படுத்தின ஒரு விஷயம். ஸோ இதை இப்போ வெளியே சொல்கிறேன். ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு புதுமையாக தான் இருக்கும், ஆனால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் மீண்டும் மீண்டும் இது மூலம் ஒரு பல ரகசியங்களை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ உங்களுடைய லைக்கை கொடுங்க, உங்கள் நண்பர்கள் பகிருங்க, முடிஞ்சால் உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் வைங்க. ஸோ அவங்களும் பயன்படட்டும். ஸோ இந்த ஒரு அரிய வாய்ப்பின் வழியாக உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகவலை கொடுக்க வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி நன்றி, வணக்கம்.